ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிமார்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து டிமார்ட் விசிட் பண்ணுறது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வந்து நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னென்ன திங்ஸ் வாங்குகிறேன், எவ்வளோ எனக்கு செலவாச்சு அப்படின்றதையும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம்ன்றனால நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம். இப்போலாம் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கடைக்கு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலே பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நல்ல வேலை இன்றைக்கி நான் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சுனாக்கா, இன்றைக்கி வந்து நான் சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். அதனாலே எனக்கு அந்த வண்டிலாம் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாம் இந்த மாதிரி எங்கேயாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சுடிதாரில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே வந்ததுமே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சோ இல்லையோ, லியோனா தான் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஃபுல்லாக பயமாக தான் இருந்துச்சு, என்ன பண்ண போகிறாங்களோ இன்றைக்கி நம்மளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே கூட நான் தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கினேன். வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கினேன். தேவையில்லாத பொருள்லாம் எதுவும் நான் வாங்கவே இல்லை. லாஸ்ட்டில் உங்களுக்கே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நாம் இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே ஏதோ ஒரு ரேட் மாதிரி எழுதியிருந்தாங்க. அது என்னன்னே எனக்கு புரியவே இல்லை. ரேட்டு ஒன்று, எம்ஆர்பி, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஆஃபர் வந்து அவங்க இவ்வளோ காசு எம்ஆர்பி அப்படின்னா அதை டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு மீதி வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லி ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்து தான் ஒரு பொருளும் வாங்கிட்டு இருந்தேன். அது இல்லாமல் இந்த மசாலா ஐட்டம், ஊறுகாய், அதெல்லாம் வந்து நான் எப்பயுமே எங்கே வாங்கினாலுமே சரி ஒரு தடவை வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எடுக்கிறது. ஏன்னா வந்து முடிகிற ஸ்டேஜில் இருந்தால் நம்ம வாங்கி வேஸ்ட்டு தானே. அதனால் ஒரு தடவை பார்த்துட்டு தான் எந்த பொருளாக இருந்தாலுமே நான் எடுப்பேன். அது மாதிரி தான் இங்கேயும் பார்த்து தான் ஒரு பொருளாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே லியோனா பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்த இடத்துல இருந்தே எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே கூட அங்கேயும் இங்கேயும் ஓடலை, ஒரே இடத்துல தான் அந்த ட்ராலிலே உட்காந்துக்கிட்டாங்க. அதனாலே எனக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. இல்லைனா அவங்கள ஒரு பக்கம் ஓடி போய் நான் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். லியோனாவுக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, பவுட்ரு, லோஷன் எல்லாமே வந்து நான் அங்கேயே வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஃபர்லாம், அதனால் அங்கேயே வாங்கிட்டேன். நம்ம வெளியே வாங்குறத விட இங்கே வந்து எனக்கு ஏதோ கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் லியோனாவுக்கு அங்கேயே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு இந்த டைம் வந்து அவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும். அதனால் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். லியோனாவுக்கு ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் டவல் இது எல்லாமே வந்து எடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து ஒரு 3 வாட்டர் பாட்டில் எடுத்தேன். சரி, வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இருந்தாலுமே கூட ஒரு தடவை கடை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பில் போடுறதுக்கு போனோம். பில்லெல்லாம் ஒரு வழியாக போட்டுட்டு நல்ல வேளை பை கொண்டு வந்தேன். அதிலே எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்தா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த பொருள் இல்லைங்க, நம்ம சாரியோ ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது பொருள் திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே கூட நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஒரு தடவை பார்த்தா தான் நமக்கு எதுவும் அந்த திருப்தி இருக்கும். அதனாலே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு தடவை பார்த்துறது. இதெல்லாம் வாட்டர் பாட்டில் தான் வாங்கினது. லியோனா வந்து வாட்டர் பாட்டில் வந்து இந்த தடவை ஸ்டீல் வாட்டர் பாட்டில் மூடி திறக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கனாக்கா எல்கேஜி ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன். 400 ருபீஸு. வாட்டர் பாட்டில் வந்து நல்லா மாடலாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே கூட மேலே ஏதோ ஹோல்ஸ் மாதிரி இருந்தது. தண்ணி வச்சு நம்ம மூடினோம் அப்படின்னாக்கா தண்ணி வந்து லீக் ஆகிற மாதிரி இருந்தது. எடுத்துகிட்டு போனால் வாட்டர் பாட்டில் ரிட்டர்ன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மூடி வச்சது தான் வாங்கிட்டு வந்தேன் ஸ்டீலில். நீங்கள் குழந்தைங்கள ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸாக போட்டு வாங்காதீங்க, பார்த்து கவனமாக வாங்குங்க. கம்ஃபர்டு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து விம்மு, அப்புறம் லஞ்ச் டவல், ப்ரஷ்ஷு, பாப்பாவுக்கு தேவையான சோப்பு, லோஷன், பவுடர் இதெல்லாமே வந்து வாங்கினது. விம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 லிட்டர் பேக்கெட்டாக வாங்கிட்டேன். ஏன்னா விலையும் வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து பாட்டிலில் வாங்கினா கொஞ்சம் காசு அதிகம். நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு காசும் மிச்சம். அது இல்லாமல் இது வந்து டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தனால தான் இவ்வளோ பெரிய பேக்கெட் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா டிஷ்யூ பேப்பர் வந்து ஆஃபரில் தான் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அதனால் வாங்கிட்டு வந்தேன். பவுடர் பார்த்திங்கனாக்கா இதுவும் பை ஒன் கெட் ஒன் தான். அதனால தான் இது வாங்கினது. நிறைய திங்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் தான் போட்டிருந்தாங்க. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். பாப்பா வந்து அந்த வத்தல் பார்த்ததுமே எடுத்துக்கிட்டாங்க, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதனால் பொரிச்சு தரலான்னு சொல்லி தான் வாங்கினேன். இதுதான் பாப்பாவுக்கு வாங்கினேன் லஞ்ச் பாக்ஸு. ரொம்பவே நல்லா இருந்தது. கீழே வந்து ஸ்டீல்லையும் மேலே வந்து மூடியும் வந்து அவங்க திறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன், அவங்க திறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது திறக்கிற மாதிரி. அதனால் சரின்னு சொல்லி அந்த பாக்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லியோனாவுக்கு வந்து நெபர்ட்டியும் ஜாமும் வேணும்னு சொன்னாங்க. அதனால் அதையும் வாங்கியாச்சு.
வந்ததுமே வந்து காஃபி குடிக்கலான்ட்டு பார்த்தேன். சக்கரை காலியாக இருந்தனால அந்த பேக்கில் இருந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கொட்டி வச்சிட்டேன். அதெல்லாம் பாட்டில்லே காட்டுறேன். இந்த எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுனாக்கா 3110 ரூபா ஆச்சு. இவ்வளோ தாங்க எனக்கு ஆச்சு. ஏன்னா நிறைய பை ஒன் கெட் ஒன் வர இருந்தது. அதனால் ரேட்லாம் பார்த்து தான் எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.